நல்ல குழந்தையை உருவாக்குவது எப்படி? இதுக்காகவே ஒரு பெரிய துறவி பாடுபட்டார். யார் தெரியுமா? சித்பவானந்தா. ஒரு 10 ரூபாயில ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார், நன்மக்களை பெறுதல். சார், நல்ல பிள்ளை எப்படி பெற்றுக்கிறது அப்படி நம்ம யாராவது யோசிச்சோமா? எத்தனாவது நாள் ஒரு பெண் வீட்டு விலக்காகி மறுபடியும் வீட்டுக்கு வந்த பிறகு எத்தனாவது நாள் உறவு கொண்டா என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற கணக்கு எழுதப்பட்டு இருக்கிறது ஆயுர்வேதத்தில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் பப்ளிசைஸ் பண்ணோமா? மக்கள் மத்தியில் எடுத்து கொடுத்தோமா? எல்லாரும் வீட்டுக்கும் போக வேண்டாமா? இன்னைக்கு சொல்லட்டுமா, இருட்ட பார்த்து ஒரு புள்ள பறக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு சொல்லட்டுமா, இருட்ட பார்த்து ஒரு புள்ள பறக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அங்க போய் சுவிட்ச் போட்டு வா அப்படின்னு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன் அப்படின்னு குழந்தை சொன்னா யார் காரணம்? கருவுல குழந்தை இருக்கும் போது அம்மா பயந்துகிட்டே இருந்தான்னா அந்த பயம் அப்படியே தொப்புள் கொடி வழியா இந்த குழந்தைக்கு அப்படியே போயிடும். அதனால அந்த குழந்தை பயந்ததுன்னா குழந்தையோட தப்பு அல்ல, தாய் பயந்தது தப்பு. அதனாலதான் நான் பெண்கள்கிட்ட என்ன ரொம்ப பணிவா விரும்பி கேட்டுக்கிறதுனா, உங்க கோபம் அல்லது பயம் அல்லது வேறு விதமான ஆத்திரங்களை குறைந்தபட்சம் அந்த 10 மாத காலமாவது ஒத்தி வையுங்கள், தள்ளி வச்சிருங்க அந்த பக்கம். யாரு திட்டினாலும் பொருட்படுத்தாதீங்க, மகிழ்ச்சியா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியா தூங்குங்க, இறைவனுடைய வழிபாட்டை உங்களுக்கு பிடிச்ச வகையில மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு வழிபாட்டில் தோணுதோ அந்த நல்ல காரியத்தை செய்யுங்க. சுந்தரகாண்டம் படிங்க, ஒரு நல்ல வழிதான். கோயிலுக்கு போகணுமா போங்க, நல்ல பாட்டு கேட்கணுமா, எம்.எஸ். சுப்புலட்சுமி பாட்டு கேட்கறீங்களா கேளுங்க, சுதாரகநாதன் பாட்டு கேட்கறீங்களா கேளுங்க. ஒண்ணு மட்டும் முக்கியம், மகிழ்ச்சியை விட்டுறாதீங்க, பயப்படாதீங்க, விட்டுறாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கோபப்படாதீங்க. அந்த 10 மாத காலம் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் உங்க புள்ள. இப்ப நான் சொல்றது ரொம்ப சங்கடம். ஒரு 8 மாத காலம் உங்கள் மனதில் இருந்த பிரச்சனை, கவனிங்க, ஒரு 8 மாத காலம் உங்கள் மனதில் இருந்த பிரச்சனை 80 வயது வரை இந்த குழந்தைக்கு பிரச்சனை தெரியுமா? உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசு, மாமியாரோட ஒத்து போல, எரிச்சலும் கோபமா இருக்கிறீங்க, கன்சீவ் ஆயிட்டீங்க, உண்டாயிட்டீங்க. இப்ப மாமியாருங்கிறது ஒரு டெம்பரவரி ப்ராப்ளம் தான், போற வரைக்கும் தானே, அதுக்காக அனுப்பப்படாது. பட் அது போற வரைக்கும் பிரச்சனை தானே, இருந்துட்டு போகுது. எவ்வளவு இருந்தாலும் சரி, நீங்க பாட்டு சிரிச்சுக்கிட்டே போங்க, மாமியார் என்ன பேசினாலும் சரி சிரிச்சுக்கிட்டே போங்க. அந்த கல்ச்சரை டெவலப் பண்ணாதான் குழந்தை டெவலப் ஆகும். நான் உங்களுக்கு 3 சான்ஸ் சொல்றேன். இணையும் போதே பெற்றோர்கள் கவனமாக இணைந்தால், நல்ல நாள் நல்ல கோள் இவையெல்லாம் கணக்கு பண்ணி இணையும் போதே சரியானபடி இணைந்தா மிகச்சிறந்த குழந்தை பிறக்கும். இணையும் போது உடலிலும் மனதிலும் அழுக்குகள் இல்லாமல் இணைந்தால் மிகச்சிறந்த ஒளி உடைய குழந்தைகள் பிறக்கும். அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. அடுத்த 10 மாதம் அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போது மிக நல்ல எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொண்டே போனால் அந்த குழந்தை அதே மாதிரி சிறந்த எண்ணமுடைய குழந்தையாக பிறக்கும். அதை மிஸ் பண்ணிட்டீங்களா, அப்ப கூட பரவாயில்ல, மிஸ் பண்ணிட்டீங்களா, அது வளரும் போது சுத்தி கேட்கிற எல்லாமே நல்ல கருத்து, நல்ல சிந்தனை, நல்ல வாழ்க்கை இருக்குமானால் அடுத்த 7 வயது வரையில் அதனுடைய அந்த சப்கான்சியஸ் மைண்ட் டெவலப் ஆகும். அப்ப சுத்தி இருக்கிற எல்லாம் அதை மாற்றுவதால 7 வயது வரையில அது என்ன குணங்களை பெற்றதோ அது வாழ்நாள் முழுக்க நிற்கும். மன்னிச்சுக்கங்க, 7 வயதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய உங்களால மாற்றவே முடியாது. 22 வயசுல, 16 வயசுல, 18 வயசுல உங்களால மாற்ற முடியாது. ஏன்னு கேட்டா கான்சியஸ் மைண்டுங்கிற அந்த மனம் போய் அது டாமினேட் பண்ணாம சப்கான்சியஸ் லெவல்ல பயப்படுவான், கவலைப்படுவான், காம பயப்படுவான். ஏதோ ஒரு துன்பம் அந்த குழந்தைக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது அவனுடைய தவறு அல்ல, அது அவளுடைய தவறு அல்ல, தாய் தகப்பனுடைய இயல்பு தான் அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்திருக்கிறது. இந்த ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கணும். என் புள்ள சரியில்லைன்னா அது என் பிள்ளையோட தப்பு இல்லை, என்னோட தப்பு. இந்த அம்மா சாந்தாமணி வேடிக்கையா சொல்லுவாங்க யோசிக்கிறதுக்கு. அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போட்டு பொண்ணு கொஞ்சம் அங்கே கோவமா தாவமா நடந்த உடனே மாப்பிள்ளை ஒரு 10-12 வருஷம் பார்த்து சகிக்க முடியாம மாமனாருக்கு லெட்டர் போடுறான், மாதிரி உங்க கம்பெனி ப்ராடக்ட் சரியில்லை, உங்க கம்பெனி ப்ராடக்ட் சரியில்லை, நாங்கள் ரீஃபண்ட் பண்ணலான்னு இருக்கிறோம், காம்பன்சேஷன் கொடுங்க. மாமனார் லெட்டர் போட்டார் பதிலுக்கு, வாரண்டி பீரியட் முடிஞ்சு போச்சு, நீங்களே ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாமே ஒழிய இனிமே கம்பெனி பொறுப்பல்ல
பாருங்க கண்டிஷன் அப்பயே போட்டாச்சு அப்படின்னு. வேடிக்கை இல்லைங்க. ஒரு கார் சரியில்லைன்னா யாருங்க பொறுப்பு? கார் கம்பெனி. உங்க குழந்தை சரியில்லைன்னா நீங்க தான் பொறுப்பு. இத முதல்ல ஒத்துக்கங்க. என் குழந்தையோட தப்புன்னு ஒருபோதும் சொல்லாதீங்க. உங்க பையன் முரடனா நீங்க தான் காரணம். உங்க பையன் குடிகாரனா நீங்க தான் காரணம். உங்க பையன் தப்பா நடந்துக்கிறானா நீங்க தான் காரணம். நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். என் மனதில் அந்த எண்ணம் தோன்றாமல் அது குழந்தையின் மனதிற்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை. இதை பெற்றவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் குழந்தைகளை சரியானபடி வளர்க்க முடியும். அவன் என்னமோ அப்படி இருக்கிறான், அவன் மேல பழி போடாதீங்க. 7 வயது வரையில கரு தரித்த காலம், கர்ப்பத்தில் இருந்த காலம், 7 வயது வரை நீங்கள் வளர்த்த காலம், இதுதான் ஒரு மகனை மகனாக்குது, மகளை மகளாக்குது. இப்ப நான் திருப்பி சொல்லட்டுமா? தீர்ப்ப பெற்றவருக்கு பெருமை சேர்ப்பது மகனோ மகளோ அல்ல, பெற்றவர்கள் பெற்ற முறைதான் பெற்றவர்களுக்கு பெருமை சேர்க்கிறது. பெற்றவர்கள் வளர்த்த முறைதான் பெற்றவருக்கு பெருமை சேர்க்கிறது. பெற்றவர்கள் பிள்ளைகளை எப்படி உருவாக்கினார்களோ அதுதான் பெற்றவருக்கு பெருமை சேர்க்கிறது. எனவே பெற்றவருக்கு பெருமை சேர்ப்பது மகனோ மகளோ அல்ல, பெற்றவர்கள் தான் பெற்றவர்களுக்கு பெருமை சேர்க்கிறார்கள். எனவே நீங்கள் கவனமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள். கரு உரு திரு. கருவுல வருது இல்ல, அது கரு. வளர்க்குறீங்களா, அது உரு. கர்ப்பத்துல உரு. கரு உரு திரு. இந்த கரு உரு, கருங்கிறது சேர்ந்த நாள், உரு அப்படிங்கிறது 10 மாசம், திருங்கிறது 7 வயசு. இதுக்குள்ள ஒரு குழந்தைய மோல்டு பண்ணலாம். சீனாவில் ஒரு மருந்து இருக்குது. 7 நாளைக்குள்ள, இணைந்த 7 நாளைக்குள்ள மருந்து கொடுத்துட்டா ஆண் குழந்தை பெண் குழந்தையாகும், பெண் குழந்தை ஆண் குழந்தையாகும். எப்படி சார் ஜஸ்டிஃபை பண்றதுன்னு கேட்டா, உங்க சுவாசம் இணையும் போது ஆணுக்கு வலது சுவாசம் ஓடி பெண்ணுக்கு வலது சுவாசம் ஓடினா ஆண் குழந்தை பிறக்கும். இணையும் போது ஆணுக்கு இடது சுவாசம் ஓடி பெண்ணுக்கு இடது சுவாசம் ஓடினா பிறக்கிற குழந்தை பெண் குழந்தை பிறக்கும். இந்த கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க பெரியவங்க, நம்ம பெரியவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை வெளியில சொல்லவும் ஆள் இல்லை, படிக்கவும் ஆள் இல்லை, கேட்கவும் ஆள் இல்லை. நன்மக்களை பெறுதல்ங்கிற அந்த புத்தகத்தை எடுத்து படிங்க. எப்படி நல்ல பிள்ளைகளை உருவாக்கலாம் என்று தெரியும். ஒரு கும்பாபிஷேகம், இனி திருமணம் பண்றவங்க, இனி பிள்ளை பெற்றுக்கிறவங்க, இதெல்லாம் தெரிஞ்சு இந்த உலகத்துல நல்ல குழந்தைகளை கொண்டு வந்தா இந்த நாடு நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும். எனவே பெற்றவருக்கு பெருமை சேர்ப்பது பெற்றவர்களின் தகுதியே என்பதை தீர்ப்பாக சொல்லி மிக அருமையாக